சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் டாக்டர் அர்ச்சுனாவும் போலி தமிழ் தேசியமும் அதுக்குள் தனித்து நின்று போராடுகின்ற டாக்டர் அர்ச்சுனாவும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளராக இருந்தால் வீடியோ பார்த்து நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை தமிழ் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக பேசப்படுகின்ற அல்ல தமிழர்களால் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்களால் இந்த கடந்த 2 வாரங்களாக அதிக அளவாக பேசப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. காரணங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊழல்கள், அவைகள் வெளிக்கொண்டு வந்த விஷயங்கள், அதுக்கப்புறமாக கடந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வுகள் என்ற போது பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதனால் அங்கே இருக்கின்ற சிங்கள எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்காக குரல் கொடுத்தமே. இவைகள் எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் அவருடைய பெயர் பிரபலமாக அடிபட்டது நீங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைக்கு முந்தின நாள் வெள்ளிக்கிழமை நேற்றைக்கு டாக்டருடைய பகிர்வுகள் கொஞ்சம் பார்க்க முடியல. நான் இன்றைக்கு பார்த்து முடிச்சுட்டுவேன். அதுக்கப்புறமா அவருடைய கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் பார்க்கணும் அல்லது பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட விஷயம்தான். நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள் உண்மையா இல்லையா அப்படின்றது. இந்த போலி தமிழ் தேசியம் இது இந்த தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிக்கொண்டு வந்த விஷயம்தான். இந்த கள்ளவட்டி கள்ளர் இவங்க எல்லாரும் இதுவரைக்கும் தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்தை பெற்றுக் கொடுத்தாங்களா, இல்லை அடித்தட்டு மக்கள் அல்லது தமிழர்களுக்காக இதுவரை ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்தாங்களா, அல்லது பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறை அமைத்து கொடுத்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இங்கே யாருமே இல்லை. இந்த சமூக ஊடகங்களில் அல்லது பொதுவாக மக்களிடையே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பெயர் பேசப்படுவது பிரபல்யமாக இருக்கிறது. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். ஒன்று, டாக்டர் தொடர்ச்சியாக இந்த ஏழை மக்களுக்காக அல்ல அடித்தட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் முன்வைக்கின்றன. இதனால் மக்கள் யாரை விரும்புகிறார்கள் சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகளை யார் பேசுகிறார்களோ அவர்களைத்தான் விரும்புகிறார்கள். இந்த 18 வருஷமாக 2009 போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்று வரை இந்த போலி தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு தங்களுடைய அரசியல் உரிமைகளையும் அதே மாதிரி தங்களுடைய வளங்களையும் வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதனுடைய தார்மீக பொறுப்பு அவர்களையே தான் சாரும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எப்படி எந்த அளவு வசதிகளோடு இருக்கிறார்கள், எவ்வளவு வசதி வாய்ப்பாக இருக்கிறார்கள், அவருடைய குடும்பங்கள் எவ்வளவு வசதி வாய்ப்பாக இருக்கிறது, அவருடைய சகோதர சகோதரிகள் எவ்வளவு வசதி வாய்ப்பாக இருக்கிறார்கள், அடுத்த பிள்ளைகளுக்கான சொத்துக்கள் எவ்வளவு குவிக்கப்பட்டு வச்சுக்கின்றன, எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சுக்கிறார்கள். இவை எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் என்ன சொத்தை சேர்த்து வச்சுக்கிறார், தன்னுடைய பிள்ளைக்காக எதை சேர்த்து வச்சுக்கிறார், அல்ல தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக என்ன சேர்த்து வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த இடத்துல யார் குற்றம் செய்தாலும் அது தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரர் வழி வந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே அப்படி என்று சொல்லி நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அப்படி என்றதில் மாற்று கருத்து இல்லை. இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் கடந்த வாரம் இடம்பெற்ற இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் தன்னந்தனியாக தனியொரு மனிதனாக அத்தனை ஆளும் தரப்பு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக நின்ற பொழுதும் தனியொரு மனிதனாக ஒவ்வொரு பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் தனக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதும் கூட பாராளுமன்றத்தில் தனித்து விடப்பட்டு போராடி கொண்டிருந்தார். இந்த போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. ஒன்றிணைந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது ஒன்றில் வெளிநடப்பு செஞ்சிருப்பார்கள்.
அல்லது பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு தலையை கீழே போட்டுக்கொண்டு கீழே பார்த்துக்கொண்டு தங்களுக்குள்ள சிரித்து கொண்டு வந்திருப்பார்கள். இல்லை இவர் வந்து எங்களுக்கு எதிராக வந்தார், இல்லை இந்த எங்கள் தமிழ் தேசியத்துக்கு தங்களுடைய போலி தேசிய அரசியலுக்கு எதிராக வந்தாங்க. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இவர் எதிர்கொண்டால் இவர் வீட்டை போகலாம், இப்படி இருந்தால் தான் நாங்கள் மேலே வரலாம், இவரை உள்ளுக்கு போட்டால் தான் நாங்கள் மேலே வரலாம், எப்படியாவது உள்ளுக்கு போட மாட்டாங்களா, கும்பிடாத கடவுள்கள் இருந்திருக்காது இந்த போலி தேசிய தமிழ் அரசியல்வாதிகள். அதே மாதிரி வடபகுதியை பிரித்துப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆளும் தரப்பினுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, உந்துதல் கொடுத்துருப்பாங்க, எப்படியாவது இவரை உள்ளுக்கு போட வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் வடபகுதிகளில் இடம்பெறுகின்ற ஊழல்களுக்கு அவர்கள் ஊழல்களை பிடிக்க வந்தவர்கள் இல்லை, ஊழல்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களாக இருக்கிறார்கள். ஊழல்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மட்டுமில்லாமல் வடபகுதிகளில் இடம்பெறுகின்ற கூட்டத்தொடர்கள், அது டிசிசி கூட்டங்களாக இருக்கலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் டாக்டர் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக கதைக்கின்றது. இவர்கள் ஆளும் தரப்பில் இருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி, மற்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனை. எப்படியாவது டாக்டர் ராமநாதனாவை இந்த சபைகளில் டிசிசி கூட்டங்களை வரவிடக்கூடாது, அந்த இடங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கதைக்கிறதுனால அவருக்கு வந்து ஆதரவு கூடுகிறது, மக்கள் அவருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறார்கள். இப்படி நிறைய காரணங்களுக்காக அவர்கள் கூட ஆளும் தரப்பினுடைய அமைச்சர்கள் அல்லது நீதி அமைச்சர் அல்லது வந்து போலீஸ் மா அதிபர், போலீஸுக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் அவர்களிடம் வந்து உந்துதல் கொடுத்துருப்பார்கள், டாக்டர் ராமநாதன் பிடிச்சி உள்ள போடு அப்படின்னு சொல்லி. ஆனால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் ஆரம்பத்தில் பாராளுமன்றம் சென்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவருடைய கதிரை இருந்தலிருந்து அவருக்கான எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் 70 சபை அமர்வுகள்லையோ 70 நாட்கள் வந்து அவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசலை. இப்பொழுது அதுக்காக பேசப்படுகிற நேரங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து வெளியில் வந்து சபைகளில் நடக்கிற விஷயங்களை சமூக வலைத்தளங்களை பதிவேற்றி கொண்டு வந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். என்று ஒரு நாள் இந்த பாராளுமன்றத்தில் என்னை வேணாம் என்று சொல்லி சொன்ன அரசியல்வாதிகள் மத்தியில் நான் தேடப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக நான் இருப்பேன் அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொல்லியிருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கின்ற நேரத்தில் இப்போ வந்து வெளியில் இருக்கிற பாதிக்கப்படுகின்ற மக்களும் சரி, டாக்டர் அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்களும் சரி, ஆதரவுக்கு எதிராக டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக ஆதரவு தெரிவித்தவர்களும் சரி, அடித்தட்டு மக்களும் சரி, டாக்டர் ராமநாதனாவை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விடயங்களை சாதுரியமாக சாதித்த பெருமையும் டாக்டர் ராமநாதனாவுக்கு சாரும். ஊழலை மட்டும் பிடிக்க வேண்டும் அந்த டாக்டர் ராமநாதனால் ஊழல்களை வெளிக்கொண்டு வர மட்டுமே அப்படின்னு சொல்லி அரசியல் வந்த ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு வந்து பல ஊழல்வாதிகளை இடமாற்ற கொடுத்ததிலிருந்து, அவர்களுக்கான தண்டனைகளை வேண்டி கொடுப்பதிலிருந்து, இன்னும் பல ஊழல்வாதிகளை பொது இடங்களில் அல்லது பாராளுமன்றத்தில் வெளிக்கொண்டு வந்ததிலிருந்து, அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஊழல்வாதிகளை வெளிக்காட்டினதிலிருந்து, இந்த அரசியலில் போலி தேசியம் பேசிக்கொண்டு மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது மட்டுமில்லாமல் மக்களுக்கான வளர்ச்சிக்கான வளங்களை சூறையாடுவது மட்டுமில்லாமல் தங்களுடைய இருப்புகளை தக்க வைத்து கொண்டு தங்களுடைய அரசியலை வளர்த்து கொண்டு இருக்கின்ற இந்த போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை வழிகாட்டியது மட்டுமில்லாமல் அவர்களை சுட்டி காட்டியது மட்டுமில்லாமல் இனி வருகின்ற காலங்களில் மக்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வை கொண்டு வந்ததிலிருந்து எல்லாமே டாக்டர் ராமநாதன் ஓரளவுக்கு ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியர் எப்படி ஒரு மாணவர்களை தயார்படுத்துவாரோ அந்த அளவுக்கு தன்னால் முடிஞ்சவரை தயார்படுத்தி கொண்டிருக்கார் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அதனையும் தாண்டி டாக்டர் ராமநாதனாவினுடைய ஆதரவு அண்மை காலங்களாக கூடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில எதிர்ப்புகள் இருக்கிறது. காலம் போக போக நிச்சயமாக மாற்றங்கள் வரும். ஆனால் இதுவரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த பேசிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெகு விரைவில் இந்த தமிழ் மக்கள் அல்லது பாதிக்கப்படுகின்ற தமிழ் மக்கள் இழந்து நீக்க போகிறார்கள் அப்படின்றதும் ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆனால் அண்மையில் ஒரு பதிவில் பார்த்தேன், டாக்டர் ராமநாதன் அவர்கள் நான் இன்னும் எப்போ விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கல. புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய உதவிகளில் வாழ்ந்து கொண்டு டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக சமூக வலைத்தள பகிர்வுகளை போடுறவர்கள் கேக் வட்டி கொண்டாடி இருக்கலாம், அல்லது மதுபான விருந்து எடுத்திருக்கலாம், அல்லது அதையும் தாண்டி நீங்கள் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காரு, நான் இன்னும் இதுக்கான தீர்வு எப்போ நம்ம விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. காலங்கள் பதில் சொல்லும், பொறுத்திருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
டாக்டர் ராமநாதனுடைய இந்த நான் சொன்ன இந்த விடயங்களில் ஒன்றுக்குமே வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் ஆதரவு கொடுத்தார்களா அப்படின்னு சொல்லி இல்லை. இன்னமும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு கூறி அனுக்கிறார்கள். இத்தனை போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகளில் இருந்தும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தனித்து நின்று போராடி கொண்டிருக்கிறாரு. இந்த தனித்து நின்று போராடுவது என்றது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மைக்காக போராடுகிறாரு. போலிகள் தான் கூட்டாக சேர்ந்து நின்று கொண்டு போலிகளை நிரூபிக்கும். ஆனால் உண்மை தனி ஒருவனால தான் நிரூபிக்கப்படும். அந்த வழியில் டாக்டர் ராமநாதன் தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கார். இந்த வெற்றி பயணம் எவ்வளவு தூரத்து கூடும், அவரால் எவ்வளவு முடியும் அப்படி என்று தெரியல. ஆதரவுகள் கூடுகின்ற போது நிச்சயமாக அவரால் முடியும். ஆதரவுகள் இருக்கின்ற ஆதரவை வச்சு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாரு. பார்ப்போம் எவ்வளோத்துக்கு ஓடுவாருன்னு சொல்லி. ஆனால் வெகு விரைவில் இந்த போலி தேசிய அரசியல்வாதிகள் மக்களால், அடித்தட்டு மக்களால், பணக்கார மக்களை இங்கே வந்து நான் பேசலை, அடித்தட்டு மக்களால் தோலுரிச்சு காட்டப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் எங்களுடைய சமுதாயத்துக்கு தேவையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பொறுத்திருப்போம். நடக்கிறத பார்ப்போம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.